எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் முரட்டாட்டமான இருதயம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் நம்ம சில வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள அந்த முரட்டாட்ட இருதயம் இருக்கக்கூடாது என்பதற்காக. இதற்கு ஆதாரணமாய் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? இரண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முரட்டாட்டமான இருதயம் இருந்தா அது என்னன்னா அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது ஈடாய் காணப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய இருதயம் முரட்டாட்டமாய் இருந்ததுன்னா ஆண்டவருக்கு விரோதமா நம்ம அவபக்தியாய் நடந்து கொள்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிடிக்காத விக்கிரக ஆராதனையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் வணங்குகிறது இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் நேசிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் செய்கிறது இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நம்மையும் அறியாமல் நம்மளுடைய இருதயம் முரட்டாட்டமாய் பிடிவாதமாய் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா முரண்டு பண்ணுவாங்க. அதை கீழ்ப்படியாம அவங்களுடைய முரட்டுக்கு அவங்க நடப்பாங்க. அதுதான் முரட்டாட்டம். தனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இது தவறுன்னு தெரிஞ்சா கூட அது ஒரு வெறித்தனம், அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு காரியம். அவங்களுடைய இருதயத்தை அவங்களுக்கு செவை பண்ணுகிறதுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளையும் அறியாம நம்மளுடைய இருதயம் அப்படி இருக்குமானால், நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த முரட்டாட்டமான அந்த குணத்தை கொண்டிருக்குமானால் அது எதற்கு ஈக்குவலா இருக்கா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது சரியாய் சமமாய் எண்ணப்படுகிறது. இன்றைக்கு அந்த இரண்டையும் கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. அப்போ அதை செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளையும் தான் வெறுப்பாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமா இருக்கணும்னா நம்ம இருதயம் அவர் விரும்புகிறபடி இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? ஒருவேளை நம்மளையும் அறியாம நம்ம இருதயம் முரட்டாட்டமான காரியங்களை கொண்டிருக்குமானால், முரட்டுத்தனமான செயல்களை கொண்டிருக்குமானால், சிந்தைகளை கொண்டிருக்குமானால், நினைவுகளை கொண்டிருக்குமானால் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் பிரியப்படுகிறபடி நம்மளுடைய இருதயத்தை மாற்றுகிறதற்கு ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களையும் அறியாமல் இந்த முரட்டாட்டமான இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நீர் இதை அருவருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே. அப்பா, எங்களையும் அறியாமல் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல பிரியமா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் இருதயம் முரட்டாட்டமாய் இருந்தால் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே எங்களையும் அறியாமல் ஆண்டவரே உம்மை வெறுக்க வைக்கிறதே ஆண்டவரே எங்கள் மேல. ஆண்டவரே அந்த வெறுப்பை அது ஆண்டவரே கிரியேட் பண்ணுகிறதே ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க. எங்க இருதயத்தை சரி பண்ணுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்துல இருக்க காயங்கள், வன்மங்கள் ஆண்டவரே, எங்களையும் அறியாமல் ஆண்டவரே புதைந்திருக்கிற பகைமைகள், விரோதங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத அசுத்த ஆவிகள் எவைகள் எங்களுக்குள்ளே எங்களுடைய இருதயத்தை முரட்டாட்டமாய் மாற்றி கொண்டிருக்கிறதோ, முரட்டாட்டமாய் இருக்கிற குணங்கள் இருக்கிறதோ அவைகளை நீர் ஆண்டவரை சுத்திகரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகட்டும். நீர் விரும்புகிற இருதயத்தை பெற்றிருக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த இரவுல ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே பரிசுத்தமாகட்டும். அந்த கிளான்சிங் பார்ட் ஆண்டவரே, கழுவப்படுகிற அந்த நிலைமைக்கு எங்களுடைய இருதயத்தை கொண்டு போங்க. காலை எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சியோடு ஆண்டவரே என் நேசர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே அநேக காரியங்களை நினைத்து ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரை யோசித்து கொண்டிருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். நிம்மதியான ஆண்டவரை ஒரு உறக்கத்தை நீங்க தாங்க. பயங்கள் ஆண்டவரே, கால்குலேஷன்ஸ் எல்லாம், மனித கால்குலேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ தூக்கி போட்டு உங்க சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானது மட்டும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாளை நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.